Hi guys, a very good evening to all of you. Welcome to Ada 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டான ஒரு செஷன் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ AI அப்படின்றத லேர்ன் பண்றதுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத லேர்ன் பண்றதுக்கு நமக்கு டிகிரி வேணுமா வேண்டாமா அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா டிகிரி கம்பல்சரி கிடையாது. சரிங்களா? கம்பல்சரி டிகிரி இருந்தால் தான் ஏஐ கற்றுக்க முடியும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அப்போ வேற என்ன அவசியம் அப்படின்றத பார்த்துலாம். சரிங்களா? ஸோ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒன்று பிடெக் முடிச்சிருந்துருக்கணும், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், அப்போ தான் ஏஐ வந்து நம்மளால கற்றுக்க முடியும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் நாட் நெசசர்லி, அது அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே, அப்போ என்ன அவசியம்? ஏஐ ஆக்சுவலி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, நமக்கு அல்டிமேட்டம் என்னன்னா ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பளமுடைய வேலைக்கு போகணும். சரிங்களா? ஸோ அவங்க எதிர்பார்க்கக்கூடியது பிடெக்கோ சிஎஸ் டிகிரியோ கிடையாது. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில் வேணும், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வேணும், அதே சமயத்தில் டூல் நாலேஜ் வேணும். சரிங்களா? ஸோ ஏஐ யூசர் மூலியமா, அதாவது ஆர்ட்ஸு, காமர்ஸு, டீச்சிங், பேங்கிங் அந்த மாதிரியான பேக்ரவுண்டில் தான் நிறைய பேர் ஏஐ வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏஐ லேர்ன் பண்ணுறது மூலியமாக நமக்கு இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, டூல் நாலேஜ் எல்லாமே என்னது பேசிக்காகவே அது எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த டிகிரி தான் அவசியம், அல்லது டிகிரி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அப்போ யாரெல்லாம் ஏஐ லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ எல்லாரையுமே லேர்ன் பண்ணிக்க முடியும், எல்லாருக்குமே முக்கியம். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸாக இருக்கட்டும், ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு எதிர்பார்க்குறவங்களா இருக்கட்டும், எல்லாராலையுமே என்ன பண்ண முடியும்னா நமக்கு ஏஐ லேர்ன் பண்ணலாம். ஸோ டிகிரி தான் அவசியம் அப்படின்னு கிடையாது, மைண்ட் செட் தான் அவசியம். தெளிவான மைண்ட் செட், கிளியரான மைண்ட் செட் இருக்கணும். ஸோ அது இருந்தாலே போதும், டிகிரி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ டிகிரி அப்படின்றது, வாட் டிகிரி இஸ் ஆக்சுவலி நீடட், என்ன டிகிரி ஆக்சுவலி அவசியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன் கம்பல்சரிலி. ஸோ எந்த ஒரு டிகிரியும் அவசியம் படலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலாக நமக்கு என்னென்னலாம் அவசியம், ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவசியம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவை. சரிங்களா? பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷுடைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதாவது என்னது டஸ் புஸ்ன்னு எல்லாமே இங்கிலீஷ் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா அதை வாசிச்சு அது என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சா போதும், பேசிக்கான விஷயம் இருந்தா போதும். அதே சமயத்துல நிறைய கத்துக்கணுன்ற ஆர்வம் இருக்கணும், அது ரொம்ப அவசியம். அதே மாதிரி ஏன்றது கத்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான், ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அது ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இப்போ நம்ம காலேஜ்லாம் படிக்கும் போது எல்லா சப்ஜெக்ட்டுமே நமக்கு சூப்பராக தெரியுமா, எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோமா, எல்லாமே நம்ம படித்தோமான்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க். ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது என்னது, ஒரு கற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான். சரிங்களா? அண்ட் ரொம்பவே இந்த காலத்தில் ரொம்பவே அவசியமான ஒரு ஸ்கில். சரி, ஓகே. ஸோ ஏஐ மூலியமாக நீங்கள் உண்மையிலேயே என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங்லாம் நமக்கு நிறைய இருக்காது. சரிங்களா? கோடிங்கை பற்றி யோசிச்சு பயப்பட வேண்டாம். ஸோ என்னென்ன லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி அண்ட் ஏஐ டூல்ஸோடைய யூசேஜ் லேர்ன் பண்ணுவோம். சரிங்களா? கண்டென்ட் கிரியேஷன் யூஸிங் ஏஐ மூலியமாக என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் நம்மளால உருவாக்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் ரெஸ்யூம் அண்ட் இமெயில் ரைட்டிங் வித் ஏஐ. சரிங்களா? ரெஸ்யூம் எப்படி எழுதுறது, இமெயில் எப்படி எழுதுறது, இது எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இமேஜ் அண்ட் வீடியோ கிரியேஷன் இருக்கட்டும், இதை லேர்ன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்கட்டும், இதையும் லேர்ன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளால ஏஐ மூலியமாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ ஏஐ அப்படின்றது டீச்சிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஜாப்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல். அதுக்கப்புறம் ஏஐ கற்றுக்கணும் அப்படின்னா கோடிங் அவசியமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாட் தட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ ரொம்ப ஹெவியான கோடிங்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும். அப்போ என்ன இருக்குன்னா, லாஜிக் அண்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும். சரிங்களா? ஸோ லாஜிக்கலாக இது வேணும்னா அதுக்கு இது இருந்தால் தான்ப்பா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கணும். அதே சமயத்தில் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும். இதுதான் ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 90% ஆஃப் த பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கோடே அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே யூஸ் பண்ணாலும் ரொம்ப பேசிக்கான விஷயங்களாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனுடைய ஏஐ டூல்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. கோடிங் வந்து ஆப்ஷனல் தான், மேண்டிட்டரி கிடையாது. தெரிஞ்சிருந்தா நல்லது, தெரியலனாலும் நாட் அ பிக் டீல் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
ஸோ ஏஐ மூலியமாக நமக்கு கரியர் க்ரோத்தும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வேலை பார்க்கக்கூடிய வேலையிலேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்னும் பெஸ்ட்டான அவுட்புட்டை நம்மளால் காட்ட முடியும். ஸோ என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வேகமாக வேலை பார்க்க முடியும் சரிங்களா. அதே சமயத்தில் நமக்கு என்னது சேலரி நெகோஷியேட் பண்ணுற அளவுக்கு பவர் நம்மக்கிட்ட இருக்கும். என்னால் முடியாது, என்னால் இவ்வளோ தான் முடியும், இவ்வளோ சம்பளம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம போய் நிற்கலாம். அவங்க சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம போய் நிற்க முடியும். அதே சமயத்தில் ப்ரமோஷன்ஸ்க்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். பரவாயில்லையப்பா இவன் நல்லா பண்ணுறானே, வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுக்குறானே, சூப்பராக செய்கிறானேன்னு சொல்லிட்டு என்னது நமக்கு ப்ரமோஷன்ஸும் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் நம்ம மெயின் ஜாப் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா ஏஐ கற்றுக்கிட்டு ஃப்ரீலான்சிங் பண்ணலாம், சைடு இன்கம் வச்சுக்கலாம் சரிங்களா. ஸோ நம்மளோட மெயின் ஜாப் 9 to 5 ஜாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கோடிங்ன்ற ஏஐ லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சைட் பிஸ்னஸாக இன்னொன்று பண்ணிக்கலாம். சைடில் ஒரு இன்கம், பேசிவ் இன்கமாக நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் ஏஐலாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம் தான் மற்றவங்களை விட என்னது வெளியில் ரொம்ப ரொம்ப அவுட்ஷைனிங்காக இருக்கும். ரொம்பவே முக்கியமான விஷயம், முக்கியமான ஃபேக்டர் அதெல்லாம் சரிங்களா. ஸோ ஏஐ ப்ளஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நம்மளுடைய காம்படிட்டிவ் ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ப்ராக்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், டவுட் கிளியரிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் டெய்லி ஸ்டடி பிளான் போடுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும், நோட் மேக்கிங்கில் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஸ்மார்ட் ஆஸ்பிரன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஏஐ யூஸ் பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்வேஸ் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். என்ன தப்பு வாங்கியிருக்கேன், என்ன கரெக்ட் வாங்கியிருக்கேன், எவ்வளோ தப்பு வாங்கியிருக்கேன், தெரிஞ்ச ரூலா தெரியாத ரூலா, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து தெரியல, லைக் செல்ஃப் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எழுதின டெஸ்ட்டோட லிங்க்கை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை என்னென்ன டாபிக்ஸ்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், என்னென்ன டாபிக்ஸ்லாம் நான் வீக்காக இருக்குன்னு லிஸ்ட்டு கொடு அப்படின்னா அது அழகாக கொடுத்துரும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்னது ஏஐ மூலியமாக கற்றுக்கலாம். ஸோ ஏஐ கற்றுக்கணும் அப்படின்னா லாங்குவேஜ் ஒரு பரியரா, எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது, இங்கிலீஷ் அவ்வளோ நல்லா தெரியாது, அப்போ என்னால் ஏஐ கற்றுக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ, உங்களால் கண்டிப்பாக ஏஐ கற்றுக்க முடியும். ஏஐ தமிழ்லையும் கற்றுக்க முடியும், நிச்சயமாக கற்றுக்க முடியும் சரிங்களா. ஸோ 100% நம்மளுடைய கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் அவசியம் தான், ஆனால் பேசிக் தான், ஸ்டெப் பை ஸ்டெப் தான், அவ்வளோ இது கிடையாது. காம்ப்ளெக்ஸான டெக்னிக்கல் ஜார்கன்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, காம்ப்ளெக்ஸான விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க. சாதாரணமாக நம்ம இப்போ எப்படி இந்த செஷனில் பேசிகிட்டு இருக்கோமோ இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ பேசிக்கான விஷயங்கள் தான் அவசியப்படும் அப்படின்றாங்க. அதே மாதிரி டிகிரி இல்லாதது அப்படின்றது ஒரு பிரச்சனை கிடையாது, ஏஐ கற்றுக்காதது தான் பிரச்சனை. அப்போ ஏஐயை கற்றுக்கலாம். இந்த காலத்தில் இந்த சமயத்தில் நமக்கு ஏஐ வந்து ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போவே கற்றுக்கோங்க, இப்போவே உங்களுடைய ஸ்கில்ஸை என்ன பண்ணுங்கள், நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்யூச்சரில் எது மாறினாலுமே அதுக்கு நீங்கள் இப்போவே தயாராகிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஜென் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் நம்ம புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 10 தான் ஆரம்பிக்க போகுது சரிங்களா. இன்றைக்கி 2 10 ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த பேட்ச் இன்னும் வாங்காதவங்க என்ன பண்ணலாம், எப்படி போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய மொபைல் ஆப்போட லிங்க் இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்கில் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும் சரிங்களா. ரைட் சைடு நமக்கு கார்ட் ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், ரைட் சைடு கார்னரில் கார்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கில் தமிழ்நாடுன்றதை போங்க. ஸோ அதில் உள்ளே போனோடனே நமக்கு நெக்ஸ்ட் ஜென் ஏஐ தான் காட்டும் சரிங்களா. ஸோ நமக்கு இப்போ நியூ இயர் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு, ஆமாவா இல்லையா. ஸோ நியூ இயர் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ Y350 அப்படின்ற கோட் அப்ளை பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் என்ன சொல்கிறாங்க, 6600 சொல்கிறாங்க. பட் 6600 நீங்கள் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லக்கூடிய இந்த கோடு ஓகேங்களா, அதாவது Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1788 rupees கம்மியாகும். ஸோ 4800க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஏஎல் லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது உங்களுடைய கரியருக்காக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப்காக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னமும் செக் பண்ணிக்கலாம், இது யார் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, என்ன லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது. யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்றதும் இதில் இருக்குது. எல்லாமே தெள்ளந்தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் செஷன் யார் யாரெல்லாம் லைக் பண்ணலையோ மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் இன்னும் நிறைய வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். A very happy new year to all of you. அடுத்த செஷனில் பார்க்கலாம். Bye bye, take care.